ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கிச்சன் வீடியோ தான் பார்க்குறீங்க. ஓரளவு என் கிச்சன் இந்த மாதிரி தான் இருக்கும். வெளியே பாருங்கள், நல்ல காற்றோட்டமாக இருக்கும். நான் கிராசரி பொருளெல்லாம் எனக்கு எவ்வளோ தேவையோ என்னோடய ஃபேமிலிக்கு அந்தளவுக்கு மட்டும்தான் நான் வாங்கி வச்சுருப்பேன். நிறைய கசகசன்னு நான் வாங்கி வச்சுக்க விரும்புகிறதில்ல. மினிமலிஸ்ட் கிச்சன் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா எனக்கு இப்போ நிறைய ஒர்க்லோடு கம்மியாக இருக்குது. மினிமலிஸ்ட் கிச்சனாக இருக்கிறதுனால நிறைய திங்ஸை நான் குறைச்சிட்டேன். பொருட்கள் நம்மளோட லைஃபுக்கு ஒரு விதமான பேர்டனை தான் கொடுக்குது. அது சொல்லப்போனால் நமக்கு அது ஒரு சிறை தண்டனை மாதிரி தான். பொருட்களை எடுத்து வைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரியே நமக்கு அதுலேயே டைம் நிறைய வேஸ்டேஜ் ஆகுது. அதனால தான் நான் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸை குறைச்சிட்டேன். இது டைனிங் டேபிள் தான். பட் நாங்கள் இங்கே உட்காந்து சாப்பிட்றது கிடையாது. நாங்கள் ஹாலில் தான் கீழே உட்காந்து தான் சாப்பிட்றோம். ஸோ அதனால் சமைச்ச உடனே இங்கே எடுத்து வச்சுருவேன். எனக்கு ஈஸியாக எடுக்கிற மாதிரி மிக்ஸி, உரல்கல், அப்புறம் ரைஸு, அப்புறம் வெஜிடபிள், இந்த மாதிரி இங்கே மட்டும் இதை ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். கீழே வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு திங்ஸும் நான் வைக்கலை. எல்லாமே அப்படியே எம்டி பிளேஸாக இருக்குது. கேஸ் சிலிண்டரை தவிர வேறு எதையுமே நான் கீழே வைக்கலை. ஏன்னா அது நம்மளுக்கு கீழே வச்சோம்னா ரொம்ப கூட்டும்போது அதை எடுத்து க்ளீன் பண்ணி ரொம்ப இதாக இருக்கும். அதனால் அதே மாதிரி கவுண்டர் டாப்பும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாகவுமே க்ளீனாக தான் வச்சுருக்கேன். எதுவுமே நான் இங்கே வைக்க கிடையாது. சில பேர் கவுண்டர் டாப்லேயே ஆயில் கேனு இந்த மாதிரியெல்லாம் வைப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு அது மாதிரி தான் நானும் வச்சுருந்தேன். ஆனால் அது பார்த்திங்க அப்படின்னா எப்படி பருப்பு வேகும்போது அந்த தண்ணி தெறிக்கிறது, அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஆயில் பிசுப்பு நம்ம சமைக்கும்போது அதில் ஆகிறது. ஸோ அதை நம்ம திரும்ப 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 எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரியே இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுவேன், எல்லாமே இங்கே நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். சமைக்கும்போது இதெல்லாம் எடுத்து இங்கே பக்கத்தில் வச்சுட்டு சமையல் முடிஞ்சோடனே அங்கே எடுத்து நான் மறுபடியும் ஸ்டோர் பண்ணிக்குவேன். எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஃப்ரிட்ஜுக்கு மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் எதுவுமே மேலேயெல்லாம் நான் வைக்கலை. ஓரளவு என்னோடய கிச்சன் இவ்வளோ தான். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாத்திரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஃபேமிலிக்கு இது போதும். ஏன்னா நிறைய பாத்திரங்கள் இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணி ஜிங்கில் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஜிங்கில் நம்ம திரும்ப திரும்ப வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் பார்த்துட்டு தான் எனக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஆர்வம் மாட்டியிருக்கோம் பக்கத்துலேயே. இந்த கூடை எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதுலேயே என்னோடய எல்லா சாமானமும் கமுத்தி வைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது. மேலையில் பிளேட்ஸு, கப்ஸு, வடிகட்டி, என்னோடய கரண்டி, இந்த மாதிரி எல்லாமே இதில் நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சொம்பு எல்லாமே எனக்கு அது ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் பெரிய பெரிய சாமான்கள் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நான் கமுத்தி வச்சுருக்கேன். குக்கரு, பெரிய பெரிய பாத்திரங்கள் இதெல்லாம் மட்டும் இங்கே வச்சுருக்கேன். மேலேயும் அதே மாதிரி தான் வடைச்சட்டி, தோசை தவா, அப்புறம் மேலே அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இங்கே லாஃப்டில் இருக்கிறது மட்டும் நான் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி தான் அந்த அட்டை பாக்ஸில் நான் போட்டு வச்சுருக்கேன். பட் இதெல்லாம் நான் இன்னும் க்ளீன் பண்ணலை. இதெல்லாமே நான் எடுக்கணும். எடுத்துட்டு எனக்கு தேவையானதை மட்டும் வச்சுட்டு மீதியை நான் ரிமூவ் பண்ணிட போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். லாஃப்ட்டும் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே கிச்சன் இந்த அளவுக்கு நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சமைக்கும்போது நம்மளுக்கு மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், நம்மளுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.